வணக்கம் நேயர்களே. இங்கிலாந்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக போராட்டம் வன்முறையாக மாறியிருக்கிறது. மசூதிகள் எங்கும் தாக்கப்படுகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சவுத்போர்ட் பகுதி மற்றும் பல நகரங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான போராட்டத்தால் குழம்பி இருக்கின்றன. போராட்ட களம் இன்னும் வன்முறைய களமாக மாறி இருக்கிறது. உடனடியாக போராட்டத்தை நிறுத்துமாறு இங்கிலாந்தின் புதிய பிரதமர் ஸ்டார்மர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். என்ன நடந்தது என்றால், கடந்த வாரம் லண்டனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நகரம் நாங்கள் பார்த்தது போல சவுத்போர்ட் நகரம். அங்கு குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்த சிறுவர் முகாம் பகுதியில் 17 வயது இளைஞன் ஓடி வந்து கத்திக்குத்து சம்பவத்தை மேற்கொண்டதில் 3 சிறுவர்கள் பலியானார்கள். சிறுமிகள் பலர் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அந்த இளைஞனை போலீசார் கைது செய்தார்கள். அந்த இளைஞன் ருவாண்டா நாட்டைச் சேர்ந்தவர் என்றும் அவன் லண்டனில் வேல்ஸ் நகரில் வந்து தங்கியிருந்ததாகவும், அந்த அகதிகளாக வந்த குடும்பத்தில் பிறந்த இவன் எங்கள் நாட்டு பிள்ளைகளை கொல்வதா? இதுதான் சவுத்போர்ட் நகரத்தில் மக்கள் கையில் எடுத்த ஆயுதமாக மாறி இருக்கிறது. இதனால் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பலர் அகதிகளுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். எப்படி வேறு வேறு நாடுகளில் இருந்து அகதிகளாக தஞ்சம் புகுந்து இங்கிலாந்தில் வசித்துக் கொண்டு எங்களையே நீங்கள் இப்படி செய்கிறீர்களா என்பதுதான் அந்த நகர மக்களினுடைய போராட்டம். இந்த போராட்டம் சாதாரண போராட்டமாக இல்லை, வன்முறையாக மாறி இருக்கிறது. கூடுதலாக இஸ்லாமியர்கள் தான் இந்த போராட்டத்திற்கு மூல காரணம். இஸ்லாமியர்கள் தான் எங்கள் நாட்டை குழப்புகிறார்கள் என்ற கோணத்தில் மசூதிகள் எல்லாம் தாக்கப்படுகின்றன. போலீசார் மறைக்கின்ற பொழுது போலீசார் மீதும் தாக்குதல் மக்களால் மேற்கொள்ளப்படுகிறது. போலீசாருக்கும் மக்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையிலான இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 10 போலீசார் வரையில் காயமடைந்திருக்கின்றார்கள். இந்த பெரும் சம்பவம் இங்கிலாந்து அரசியலில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. பாராளுமன்றம் வரை இந்த விடயம் பேசப்படுகிறது. இதை அறிந்து இப்பொழுது பிரித்தானியாவில் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பிரதமர் ஸ்டார்மர் அவசர அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார். உடனடியாக போராட்டக்காரர்களுடைய போர் முடிவுக்கு வர வேண்டும், போராட்டங்கள் நிறுத்தப்பட வேண்டும், மக்கள் மீது தாக்குதல் நடத்துதல், போலீசார் மீது தாக்குதல் நடத்துதல் ஆகிய சம்பவங்கள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற அவசர கோரிக்கையை அறிக்கை மூலம் விடுத்திருக்கின்றார் புதிய பிரதமர் ஸ்டார்மர். எனவே புலம்பெயர் நாடுகளிலிருந்து வருகின்றவர்களுக்கு அகதி அந்தஸ்து கொடுத்து அவர்களை ஆப்பிரிக்க நாடான உகண்டாவிற்கு அனுப்பாமல் பிரித்தானியாவிலேயே வாழ விடலாம் என்ற ஒரு புதிய வியூகத்தை கொண்டு வந்தவர் தான் புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய பிரதமர் ஸ்டார்மர். முன்னர் இருந்த நாங்கள் பார்த்திருந்தோம், முன்னர் லண்டனுடைய பிரதமராக இருந்த ரிஷி சுனக் அவ்வாறு இல்லை. ஏலவே லட்சக்கணக்கானவர்கள் ஒவ்வொரு மாதமும் பிரித்தானியாவுக்குள் வருவதால் பாரிய நெருக்கடிகளை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அதனால் அகதி அந்தஸ்து மூலமாகவோ அல்லது தவறான வழியில் வருகின்றவர்களையோ உடனடியாக நீங்கள் உகாண்டாவுக்கு கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னவர் தான் ரிஷி சுனக். அதை மாற்றியவர்களான ஸ்டார்மருக்கு இப்பொழுது இருக்கிறது. அதிலும் இப்பொழுது கையை வைக்கும் விதமாக பிரித்தானிய மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவது அவர்கள் தாங்களாக ஈடுபடவில்லை என்றாலும் அந்த குழந்தைகள் மீது 17 வயது இளைஞன் கத்திக்குத்து தாக்குதல் சம்பவத்தை மேற்கொண்ட காரணத்தினால்தான் அந்த மக்கள் குழம்பி இருக்கிறார்கள். அந்த இளைஞன் தொடர்பான முழு விவரங்களும் போலீசார் வெளியிடவில்லை. ஆனால் கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பது மட்டும் உறுதியாக இருக்கிறது. எனவே லண்டனில் எல்லா நகரங்களிலும் இந்த பிரச்சனை இல்லை. குறிப்பாக பாதிக்கப்பட்ட சவுத்போர்ட் நகரம் மற்றும் அதன் அண்டிய கிங்ஸ் நகரங்கள் போன்றவற்றில்தான் இந்த ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் சந்திப்பும். செய்திகளுக்காக இணைந்திருங்கள். வணக்கம் உறவுகளே.